டேடி ஆறுமுகம் ஐயா வந்து சமீப காலங்களாக எங்கேயும் பார்க்க முடியலையே அவரை. இப்ப அப்பாக்கே வந்து விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. MCR Pure Cotton Club, formals and casual shirts. காய் விளைஞ்சது அப்படின்னா 3 டன் வரைக்குமே காய் வெளியில கொடுத்துருக்கோம் ஒரே நாள்ல. ரொம்ப கஷ்டத்துல இருந்து தான் இந்த நிலைமைக்கு இப்போதைக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்பா எந்த வேலை கிடைச்சாலும் போவார். பனியனுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா 400 ரூபா 500 ரூபா வேலையை விட்டுட்டு நாங்கள் வந்து உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் ஃபாரின்ல இருந்தெல்லாம் பார்க்குறாங்க. அதனால அந்த டேடிங்கிற வார்த்தை உள்ள பேச பேச டேடி ஆரம்பம் அப்படிங்கிறது. அவரோட 10 வயசுலேயே 12 வயசுலேயும் வந்து மலையில் போயிட்டு ஓனர் வீட்டில் வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம். அங்கேயும் மலையில இப்போ இங்க இந்த பாம்பு அந்த மாதிரி ஏதாவது தொல்லை நிறைய இருக்கு பாம்பு. அப்படியா? இங்க எவ்வளவு ஷூட் பண்ணிருப்பீங்க? 70 வீடியோ போயிருக்கு. 70 வீடியோ. இது எதுக்காகனா எமர்ஜென்சிக்கு. இப்போ எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போக முடியாது. இப்போ ஒரு மழை காலம், இப்போ கொரோனாலாம் வந்தது இல்லையா, வெளியில் போய் ஷூட் பண்ண முடியாது லாக்டவுன் டைமில். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம இந்த இடத்தையே வாங்கினது. சும்மா அணில் சாப்பிட்டு அப்படியே கீழே போடுறது பாருங்க. மீன் அம்மையில் நம்ம அடிக்கிறதே வந்து ஒரு பாட்டில் 180 ரூபா வரும். இதில் டோட்டலாக ஒரு 1300 மரம். என்னதான் வெயில் அடித்தாலும் வந்து கிளைமேட் இந்த இடத்துல சுற்றி சூப்பராக இருக்கும். அடுப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். விறகு இந்த இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு. மக்களை பார்த்துக்குங்க, 5 டன்னுக்கு வந்து உரல் வச்சிருக்காங்க. டேடி ஆறுமுகம் சாருடைய ஐயாவுடைய ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்படின்னு ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண கமெண்ட்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது நம்ம அதை எப்படி சொல்கிறது, நான் வணக்கம். இன்னைக்கு நாம் தேனி மாவட்டத்தில் இருக்கோம். தேனி மாவட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டேடி ஆறுமுகம் அவர்களுடைய ஒரு 15 ஏக்கர் பசுமை பண்ணை, அங்கே தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நாம் இந்த ஃபார்மை தான் விசிட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம டேடி ஆறுமுகம் சாரோட இளைய மகன் இல்லையா, மணிகண்டன், அவர் வந்து நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. பாத்துருவோமா உங்களுடைய பண்ணை, பசுமை பண்ணை எப்படி இருக்கு அப்படின்னு? இப்போ இந்த பசுமை பண்ணை இது எத்தனை வருஷமா நீங்க வந்து உருவாக்குனது? இது ஆல்ரெடி இது இப்படியே தான் சப்போட்டா தோப்பாவே தான் இருந்தது. அது அப்படியே நம்ம வாங்கிட்டோம். வாங்கி என்ன ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம். இதனுடைய தாற்பயம் என்ன? இந்த மாதிரி ஒரு பண்ணை வாங்கணும், இந்த மாதிரி ஒரு பண்ணை வைக்கணுங்கிறதுக்கான தாற்பயம் என்ன? நார்மலாக எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும். இது நம்ம எதிர்ச்சியாக இது நடந்தது தான். இது வாங்கணும் அப்படிங்கிறத விட நம்மகிட்ட ஒரு தென்னந்தோப்பு இருந்தது. அது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும்போது சரி இன்னொரு இடம் தேடிடுவோமே, அந்த காசை வீண் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணது இந்த சப்போட்டா தோப்பு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது மூலயமா சப்போட்டாலாம் எடுத்து வெளியில் கேரளா அந்த மாதிரி இடங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எதிர்ச்சியாக வாங்கினது தான். இது வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. நல்லா காய் விளைஞ்சது அப்படின்னா 3 டன் வரைக்குமே காய் வெளியில் கொடுத்துருக்கோம் ஒரே நாளில். அப்போ இது வந்து குட்டி பண்ணை இல்லை, மெகா பண்ணை இல்லையா? இப்போ சப்போட்டா அப்படிங்கிறப்ப இப்போ சொன்னீங்க 2 டன் எடுக்கலாம் அப்படின்னு. அதை தாண்டி வேறு என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்கீங்க? உள்ள பலாப்பழம் 2 இருக்குது. அதில் ஒரு வருஷத்துக்கு எப்படியே ஒரு 70 காய் வரைக்கும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தென்னை மரம் ஒரு 36 மரம் இருக்குது. அது போக மாமரம் ஒரு 50 to 50 மரம் இருக்குது. ஆமாம், பண்ணையை பற்றி பேசியாச்சு. இப்போ மக்களுடைய கேள்விகளுக்கு வருவோம். என்ன அப்படின்னா, இப்போ டேடி ஆறுமுகம் சார் அவருடைய இந்த ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஒரு 60 வயதில் வந்து யூடியூப்பில் உச்சம் தொட்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருடைய ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? உங்கள் அப்பாவுடைய உங்களுடைய அந்த கதை, உங்களுடைய குடும்பத்துடைய கதையை சொல்லுங்கள். அது நார்மலாக அப்பா இந்த வேலை அப்படின்லாம் இல்லை. அவர் எல்லா வேலைக்குமே போயிடுவார்.
ஏன்னா குடும்பத்தை ஓட்டணும்ல, ரொம்ப கஷ்டத்தில் இருந்து தான் இந்த நிலைமைக்கு இப்போதைக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்பா எந்த வேலை கிடைச்சாலும் போவார். பனியன் கம்பெனி வேலைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து லாஸ்ட்டாக அவர் வந்து பெயிண்டராக இருந்தார். பெயிண்டிங் வேலைக்கு போனார். கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் பிடிச்சி போவார். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஒரு கோழி கடை வச்சுருந்துருக்காரு. அப்புறம் ஜவுளி வியாபாரம். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியாக போய் பண்ணுவாங்க. இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஈரோட்டிலலாம் போய் துணி எடுத்துகிட்டு டெல்லி, பாம்பே அந்த மாதிரிலாம் போயிட்டு அதான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலியோட பிஸ்னஸே அதுதான். அவங்க எங்கள் அப்பாவோட தான் இருந்தது. அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ஊர். அதுக்கப்புறம் திருப்பூரில் போய் வேலைக்காக அங்கே போனாங்க. அப்படியே அங்கே நாங்கள் படித்தது எல்லாமே அந்த ஊர்லேயே அப்படியே படித்து அண்ணன் காலேஜ் முடித்தது, நான் முடித்தது எல்லாம் அதே ஊரில். அதுக்கப்புறம் அக்காவை கட்டி கொடுத்தோம். சரி அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல செட் பண்ணணுமே, செட்டில் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேனிக்கு வந்து இப்போ அப்படியே செட் ஆகிட்டோம். அப்பா கிட்ட முதலாக சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ வந்து பண்ணலாம், நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அதனால் யூடியூப் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? இது பார்த்தீங்கன்னா பொதுவாக அண்ணன் தான் ஃபஸ்ட்டு அண்ணன்ட்ட போய் அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கெல்லாம் அதெல்லாம் நான் வரலடா, ஏடா ஒரு நாளைக்கு 500 400 500 வேலையை விட்டுட்டு நாங்கள் வந்து உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கும் அப்பாவுக்கும். அப்போ எனக்கு அவ்வளோக்கா நான் யோசிக்கவே இல்லை. நானும் அண்ணனும் சரி பண்ணு அடுத்து இதை பண்ணுவாப்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கலை. இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை கண்டுக்கறல. சரி ஒரு நாள் அதுக்கப்புறம் ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கும்போது அன்னைக்கு கூட சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்பா. இந்த மாதிரி வந்து ஏன்டா என்னை பொழப்ப கெடுக்குறீங்க அப்படின்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மொதல் நாள் வந்து ஷூட் அப்போ அண்ணனும் அண்ணியும் அப்பா 3 பேரும் தான் கிளம்பி போகிறாங்க. கொடிவேரியில் போயிட்டு ஒரு நண்டு சமைச்சு அதுதான் மொதல் வீடியோ. அப்போ கூட அப்பாவுக்கு தெரியாது. கடந்த ஒரு 1.5 வருஷம் கடந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 4 பேர் பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்ல தான் அவருக்கே புரிய ஆரம்பிச்சது. யூடியூப்னா இதா, இது இப்படிலாம் நம்மளுக்கு கொண்டு போய் வெளியே காமிக்குதா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் எல்லாரும் வந்து கேட்க தான் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி அப்போ வரைக்குமே அவர் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தாங்க. விளையாட்டாக பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி அப்பா நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு சில விஷயங்கள்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சு, இதான்ப்பா தொழில், உன்னை வந்து மக்களுக்கு பிடிக்குதுப்பா, அப்போ வந்து நம்ம அதுக்கு ஏற்றாப்புல வீடியோலாம் போட்டோன்னா நம்மளுக்கு வருமானமும் வந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் அவரை வச்சு பண்ண முடியும். நல்ல பெரிய வீடியோவே பண்ணுவோம். நாங்கள் 3 பேரால் செய்ய முடியாது. இப்போ அண்ணன், நான், அப்பா நாங்கள் 3 பேரால் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியிலேயும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது போக வேலைக்கும் ஆள் ஒரு சில நேரத்தில் அந்த வெங்காயம் வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் செய்யும் போது பண்ண முடியாது. இந்த மாதிரி வெளியே போனையா என்ன எல்லாரும் கேட்குறாங்க என்னையா பண்ணீங்க? அப்போ நம்ம திருப்பூரில் தான் இருந்தோம். அப்போ ஷேர் பண்ணுவார். காலையில் 6 மணிக்கெலாம் அப்பா எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கொடி, அவருக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பார். அந்த காய்கறியெல்லாம் கொண்டு போய் பக்கத்துலேயே கொண்டு போய் கொடுக்க போவார். அப்போ அவர் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறத தாண்டி காலையில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க போவார். அப்போ அந்த காலையில் டைம்லலாம் நடந்து போகும்போது கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் அவங்க இப்போ நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது நார்மலாக இருந்தாலும் அப்பா அவருக்கு ரொம்ப அது பெரிய விஷயமா இருந்தது. இப்போ உங்கள் சேனலோடைய இந்த பேர் இருக்குல்ல, இந்த பேரை வந்து சூஸ் பண்ணது யார்? அண்ணன் தான். வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படிங்கிற அந்த VFF அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது அண்ணன் தான் இதனுடைய முன்னாள். இப்போ இந்த சேனல் வரப்போ இந்த டேடி ஆறுமுகம் அப்படிங்கிற பேர் எங்கே ரைஸ் ஆச்சு? அதில் வீடியோவில் பேசும்போது, வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேடி அதை எடுங்க, டேடி அது ஒரு ஏன்னா ஃபாரின்ல இருந்தெல்லாம் பார்க்குறாங்க. அந்த அப்பாங்கிறது தெரியுமா இல்லையா தெரில. அதனால் அந்த டேடிங்கிற வார்த்தை உள்ளே பேச டேடி ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு நேமே கிரியேட் ஆகிடுச்சு. அது இப்போ எல்லாருடைய கேள்வியும் என்ன அப்படின்னா, டேடி ஆறுமுகம் ஐயா வந்து சமீப காலங்களாக எங்கேயும் பார்க்க முடியலையே அவரை. வீடியோ கூட யூடியூப் பக்கத்தில் வந்து 9 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து போட்டிருக்காங்க. ஏன் இந்த ஒரு தளர்வு, என்ன காரணம், இல்லை வேறு ஏதாவது பெருசாக ஏதாவது பண்ண போகிறீங்களா, என்ன அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ அப்பாவுக்கே வந்து 73 வயசு ஆச்சு. அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வீடியோ வந்து நில்லுப்பா, 4 வீடியோ நில்லுப்பா அப்படிங்கிற ஒரு இது பண்ண முடியும். ஃபேஸ்புக் வீடியோவுக்கு சின்னதாக பண்ணுறதா இருந்தாலுமே பண்ண முடியும். ஆனால் அது வேண்டாம், எங்களுக்கு ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. தோராயமாக ஒரு நாள் சமைக்க ஆரம்பித்தா எவ்வளோ மணி நேரங்கள் போகும்? அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதோட சேர்ந்து சமையலும் சேர்ந்து நடக்குன்னா எவ்வளவு? ஒரு நாள் ஆயிரும். ஒரு நாள். இன்றைக்கி நம்மளோட இடத்துல பண்ண முடியல அப்படிங்கும்போது வெளியில் கொஞ்சம் இயற்கையாக அந்த தண்ணி வர்ற இடம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது முதல் நாளே போய் அங்கே போய் பார்த்துட்டு அடுத்த நாள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிக்க வேண்டியது இருக்கும்.
போய் அங்கே மீட்லாம் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கறியெல்லாம் போய் வாங்கிட்டு திரும்பவும் நம்ம லொக்கேஷனில் காலையில் அங்கே ஒரு 6 மணியோ 7 மணிக்கோ அங்கே இருக்கணும். அப்புறம் திரும்ப நம்ம முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 5 to 6 மணி ஆயிரும். அங்கே போய் திரும்ப ஈவினிங் ஒரு 6 மணி ஆகும் முடிச்சுட்டு. அப்புறம் திரும்பவும் ஆசிரமம் போகிறதுக்கு ஒரு 7, 7:30 அந்த ரேஞ்ச் ஆயிரும். வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கடந்து வந்த பாதைகள் ஆரம்பத்தில் யோசிச்சிங்களா இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு உச்சகத்தை தொடுவோம் அப்படின்னு யோசிச்சிங்களா? அது அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. எப்படின்னா இது நல்லா போகுண்டா, எனக்கு பெரிய அளவில் இருக்குடா, ஏன்னா யூடியூப்பில் இன்னும் பெரிய அளவில் யாருக்கும் தெரியல, இது தெரிய வரும்போது இது நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அப்போல்லாம் நல்லா ரொம்ப சின்ன பையன், எனக்கு அது தெரியல. சரி அண்ணன் சொல்கிறாப்புல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நானுமே பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல வளர்ச்சி வந்தோடனே எனக்கே புரிஞ்சிருச்சு அண்ணன் சொன்னது கரெக்டாக போச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி நானே எங்கள் அண்ணனும் மூவி ரிவ்யூலாம் பண்ணுவோம். அப்போயே மூவி 2012 அந்த ரேஞ்செல்லாம் மூவி ரிவ்யூ படத்தை போய் பார்த்துட்டு வந்து அன்றைக்கே உட்காந்து டக்கு டக்குன்னு ஒரு ஃபோனோ கேமரா அண்ணன் வச்சுருப்பாரு. அது திரும்ப அன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணுவோம். எங்கே போய் நெட்டு எங்கே சீக்கிரம் கிடைக்குமோ அங்கே போயிட்டு அண்ணன் ஓடிக்கிட்டே இருப்பார். இது முக்கியமான வேலைகள் எல்லாமே அண்ணன் தான். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த வீடியோக்கள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் சமைப்பாரா? அப்போல்லாம் அவரோட 10 வயசுலேயே 12 வயசுலேயே வந்து மலையில் போயிட்டு அவங்க ஓனர் வீட்டில் வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம். அங்கேயே மலையிலே வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு அவங்க ஓனர் வீட்டுக்கெலாம் சமைச்சு அவங்களே கொடுப்பாங்களாம், எங்கள் அப்பாவே கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அது மூலியமாக எங்களுக்கெலாம் அப்படியே கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா அப்பாலாம் சமைக்கும் போது அப்படியே நானும் அண்ணனும் பார்த்து கற்றுக்கிட்டது தான். 3 பேருமே நாங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சமைக்க தெரியும். எல்லாருமே நல்லா சமைக்க தெரியும். இப்போது அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது வந்து ஏற்கனவே அவர் வந்து இயல்பாகவே சூப்பர்ப்பா அப்படிங்கிறது வந்து சொல்லுவாரா? வீட்லயே சொல்லுவாரா? நார்மலாவே அவர் சொல்றே சூப்பர்ப்பா அப்படின்ட்டு நார்மலாவே சொல்லுவாரு. அது அப்படியே இங்க இது ஒரு பிராண்டிங் ஆயிடுச்சு கடைசியில. இப்போ உடல்நிலை எல்லாம் ஓகே தானே? அவரு ரொம்ப நல்லா தானே இருக்காரு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா ஏதோ மெடிக்கலா இருந்தாருங்க. அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல. ஏன்னா அதனாலதான் மக்கள் இப்போ கொஞ்சம் ஒரி பண்றாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் ஆமா இப்போ வரைக்குமே அது வந்து இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ வந்து இதனால தான் அவர் வந்து பண்ணலையோ அப்படின்னு சொல்லி சில மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அது இல்லை. என்னைக்காச்சும் இப்போ கொஞ்ச நாளில் ஒரு லைவ்ல உட்கார வச்சு நம்ம பேசிட்டோம்னா அந்த எல்லாரும் கிளாரிஃபை ஆயிரும். விடை கொடுக்க போறாங்க, பண்ணிடலாம். உங்க அப்பா வந்து லைவ்ல உட்கார வச்சு எல்லாரும் ஃபேமிலியா பேச போறீங்க. அப்பா பேசிடுவாங்க. ஓகே, இதனாலதான் இந்த ஒரு இடைவெளி அப்படிங்கிறது. ஸோ இப்போ வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரியுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாக ஒரு ரெஸ்டாரண்ட் அமைக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு இருக்குல்ல, அது ஒரு பெரிய முடிவு. 4 மக்கள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு. அது வந்து எப்போ அந்த கனவு உருவாச்சு? இருக்குண்ணே, ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் மற்றதுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே அப்படியே போனது. அது காலப்போக்கில் அப்படியே அது வந்துருச்சு. அதுவுமே ரெஸ்டாரண்ட்டோட பிளானுமே வந்து அண்ணன் தான் முழுக்க எல்லாமே வந்து பிளான் பண்ணுறது அண்ணன் தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் சொல்லுவார் இதை பண்ணோம்னா நல்லா இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் உட்கார வச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு புரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அண்ணன் வந்து சினி ஃபீல்டில் போய் இருந்தார். 2 வருஷம் வந்து சினிமாக்குள்ளே இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நானும் வந்து போயிட்டு ஒரு 2 வருஷம் நானும் அண்ணனும் 2 பேருமே, அண்ணன் வந்து கோ டைரக்டராக இருந்தார் ஒரு படத்துக்கு, நான் போயிட்டு அதில் வந்து ஆக்டிங்கில் இருந்தேன். அது ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம். ஏன்னா இடையில பாட்டிங்க வந்து நிறைய பண்ணாங்க. 2 பாட்டிங்க வந்து அவங்க வீடியோ பண்ணதெல்லாம் ஓகே, பாட்டிங்க வந்து நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னாலுமே டேடி எங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இல்லை. அந்த பாட்டியை பார்க்கும்போது ஒரு ஃபன்னாக இருந்ததுண்ணே. அவங்க பண்ணுறது எங்கேருந்து பிடிச்சிங்க? அது நம்ம ஊர் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஒரு ஃபன்னாக இருக்கவும் அதை சரி இது ஒரு 10 வீடியோ பிளான் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா அவங்களுமே ரொம்ப ஏஜ். சரி 10 வீடியோ பிளான் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பாட்டி சால்ட் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. அது ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது ஒரு ஜாலியாக இருக்கும். மக்களுக்கு கொண்டு போய் காமிக்கும் போது சொல்கிறீங்க. ஆனால் அதை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியவே இல்லை. நான் அப்படியே பிரமிப்பாக பார்க்குறேன் அந்த 2 பாட்டிங்களையும். அந்த தண்டட்டி எல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த கிராமத்து இது மாறாமல் அவங்க செஞ்ச அந்த காணொலிகள்லாம். அதோட கான்செப்ட் எப்படின்னானே முழுக்க தமிழே இருக்காது அதில். ஆமாம், ஃபுல்லாக இங்கிலீஷ்ல எல்லா பொருளையுமே இங்கிலீஷ்லேயே இன்க்ரீடியண்ட்டை சொல்லவும் அது ஒரு ஃபன்னாக இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ சால்ட்டுன்னு சொன்னோன்னா நார்மலாக இருக்குது, அவங்க சால்ட்டுன்னு சொன்னான்னா ஒரு டைப்பாக சொல்லுவாங்க. அது ஒரு இழுவையாக ஒரு ஃபன்னாக இருக்கவும் சரி மக்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி தான் அந்த தமிழ் கலக்காமல் இங்கிலீஷில் சொன்னது. அதை
பரவாயில்ல, ஒரு பண்ணைக்குள்ளாடி ஒரு தெய்வம் அப்படிங்கிறது நான் இப்போ நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் வெளியே ஒரு கோயில் இருக்கும், ஒரு தோப்பில் ஒரு கோயில் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு பண்ணைக்குள்ளாடி ஒரு கோயில் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கு. ஸோ இப்போது இங்கே இந்த இந்த பண்ணைக்கு வந்து ஐயா வர்றது உண்டு? காலையில் 6 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு 7 மணி போலலாம் பண்ணைக்கு வந்துருவார். காலையிலேருந்து மதியம் வர ஆமாம், சாப்பிட்றது வர இங்கே வரும்போதே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகே. கடையிலலாம் சாப்பிட மாட்டார், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவார். அவர் பொதுவாகவே களி, கூழ், அப்புறம் இது இந்த வரகரிசி சாப்பாடு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் கோதுமையை வந்து 2 உடச்சி அதில் வந்து களி கிண்டி சாப்பிடுவாங்க. கோதுமை நார்மலாக வந்து அந்த மாவில் களி கிண்டி சாப்பிடுவாங்க, கேப்பை களி கிண்டி சாப்பிடுவாங்க. அப்புறம் இதுக்குன்னு ஒரு காம்பினேஷன் வந்து கூட்டுச்சாறு, சொதிச்சாறு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க நானுமே ரொம்ப ரேரு தான் அதை சாப்பிட்றது. அது என்ன கூட்டுச்சாருன்னா என்ன? கூட்டுச்சாருன்னா நம்ம ரசம் செய்கிறோம் இல்லையா, ரசத்துக்கு செய்கிற ப்ரிப்பரேஷன்லேயே வந்து செஞ்சு அதில் பருப்பு போடுவாங்க, பருப்பு போட்டு எடுப்பாங்க. பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி அது மொத்தமாக கூட்டி வைக்கிறதுனால கூட்டுச்சாறு. ரசத்துக்கு கூட்டி வைக்கிறோம் இல்லையா, அதனால் அதை இதில் பருப்பும் போட்டு என்னென்ன ஒரு சில காய்கறிலாம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, போட்டு மொத்தமாக கூட்டி வைக்கிறதுனால அந்த பேர் வந்திருக்கு. ஸோ இந்த ஊரில் அந்த தேனியில் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க கூட்டுச்சாருன்னு. வெளியூரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போது இங்கே இந்த பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னீங்க இந்த மாதிரி சப்போட்டா வந்து நாங்கள் வந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது மாதிரி இந்த பண்ணை அப்படிங்கிறப்ப இந்த என்னென்னலாம் பார்த்து இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்போ பாருங்க இந்த பெரிய கிணறு இருக்குது இல்லை, அப்போ இதெல்லாத்தையும் வந்து மைண்டில் வச்சு ஓகே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஐடியா யார் இந்த இடத்த சூஸ் பண்ணது? இது நம்ம பொதுவாகவே ஷூட் பண்ணுறதுக்காக இந்த இடம் பிளான் பண்ணோம். ஓகே. முன்னாடி, அதாவது இதை வாங்குறதுக்கு முன்னாடி இல்லை, வாங்குறதுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணது. ஓ, அங்கே நம்மகிட்ட அங்கே 1 ஏக்கரில் இருந்தது. அந்த தோப்பில் வந்து நம்ம அங்கே லொக்கேஷன் டக்குன்னு செட் பண்ண முடியாது. இதுனா நம்ம ஒரு 14 ஏக்கர் இருக்குது டோட்டலாக. இந்த 14 ஏக்கரில் நம்ம எங்கே வேணால் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அந்த 1 ஏக்கரில் இப்போ ஒரு 5 இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா 5 இடத்தையும் திரும்ப க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு இடம் அங்கேருந்து பார்த்தா தெரியும், இதில் அவ்வளோக்கா தெரியாது. நல்லாயிருக்கும், புது புது இடமா இருக்குது. இப்போ மாமரம் இருக்குது, பலாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால அதை பிளான் பண்ணது. இப்போது இங்கே இருக்கு இல்லையா இந்த வீடு, இந்த வீடு வந்து இப்போ இது என்ன கதை? இது முன்னாடி இருந்தே இருக்கா இல்லை இது நீங்கள் கட்டினதா? இது முன்னாடி இருந்தே இருக்கு. ஏன்னா இந்த செட்டு எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ. ஆனால் வீடெல்லாம் முன்னாடி இருந்தே இருக்குது. அது ஆல்ரெடி வாங்கும் போதே இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள ஒரு சில வேலைகள்லாம் பார்த்து அப்போ நம்மளுக்கு வந்து போனால் எப்படி இங்கே வந்து ஒரே நாள் அன்னைக்கு நைட்டு தங்க வேண்டியது இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதனால ஒரு சில ஜாமான்லாம் உள்ளே வச்சு நைட்டு தங்குற வழக்கம் உண்டு இங்கே? இருக்குது, தங்குறோம். பயங்கர குத்திருட்டா இருக்கு, எப்படி நைட்டு தங்குறது? நம்ம தோட்டம் தானே, இப்போ அக்கம் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே ஆள் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு நீங்கள் பகலில் தான் தோட்டத்தில் மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க எந்த தோட்டத்துலையுமே. நைட்டு தண்ணி கட்டணும், ஏன்னா அந்த முறை தண்ணிலாம் சொல்லுவாங்க. அதனால வந்து எல்லாருமே மேக்ஸிமம் இருப்பாங்க தோட்டத்தில். ஓரளவுக்கு வேலை செய்கிறவங்களோ இல்லை ஓனருங்களோ யாராவது? ஆமாம், ஓனருங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ இங்கே இந்த பாம்பு அந்த மாதிரி ஏதாவது தொல்லை? நிறைய இருக்கு பாம்பு. அப்படியா? கொஞ்சம் பார்த்து நடக்கணும் போல. என்ன இப்போ இந்த இடத்துல கூட நான் கூட அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பாம்பெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா நிறைய இருக்குங்க. போன வாரம் இங்கே வந்துருச்சா? இல்லை, அந்த இடத்துல பாம்பு சட்டையை கழட்டி போட்டு வச்சிருந்து. சட்டையை கழட்டி போட்டு வந்துருச்சா? ஐயோ. இது இந்த ஃபோட்டோ இது வந்து தாத்தா பாட்டி அப்பாவோட அம்மா அப்பா, பெருமாள் பிள்ளை சடையம்மாள். இப்போ இந்த பண்ணை வாங்கின பிறகு இங்கே எவ்வளவு ஷூட் பண்ணியிருப்பீங்க? ஒரு 70 வீடியோ போயிருக்கும். 70 வீடியோ தோராயமா 70 to ஒரு 100 ஒரு 80ன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், 80 வச்சு. இல்லைண்ணே, அது அப்படி இல்லை. நம்ம இங்கே மட்டுமே நம்ம ஷூட் பண்ண மாட்டோம். தேனிக்குள்ளே எல்லா பக்கமும் போவோம். தேனின்னு இல்லை, ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லா பக்கமும் சுற்றி இருக்கும். இது எதுக்காகனா எமர்ஜென்சிக்கு. இப்போ எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போக முடியாது, இப்போ ஒரு மழை காலம், இப்போ கொரோனாலாம் வந்தது இல்லையா, இங்கெல்லாம் நம்ம வெளியில் போய் ஷூட் பண்ண முடியாது லாக்டவுன் டைமில். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் இது நம்ம இந்த இடத்தையே வாங்கினது. இங்கே பப்பாளி இருக்குது, அப்படியே நல்லா காய்ச்சி இருக்குல்ல. ஸோ இப்போ சப்போட்டா வந்து இப்போ எல்லாம் காய்ச்சி குலுங்கிட்டு இருக்கு. இது என்ன சீசனா ஆக்சுவலாக? ஆமாண்ணே, இது சீசன். அந்த காயெல்லாம் சும்மா அணில் சாப்பிட்டு அப்படியே கீழே போடுறது. அதாவது இயற்கையாக அப்படியே பாருங்க. இங்கேருந்து வந்து கொள்முதல் பண்ணி டைரெக்டாக எங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற மாதிரியா இல்லை? இல்லைண்ணே, அவங்களே வந்துடுவாங்க, ஆளுகளே காய் எடுக்கிறவங்க வந்துடுவாங்க, வந்து அவங்களே வந்து பறிச்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம அவங்க கான்ட்ராக்டும் விட முடியாது, விட்டோன்னா அந்த பிஞ்சு இதெல்லாம் ஊற்றி விட்டு போயிடுவாங்க. அது நல்லா இருக்காது. சில நேரத்தில் அது சரி வராது, மரத்தை பராமரிக்க மாட்டாங்க கான்ட்ராக்ட்லாம் விட்டோம் அப்படின்னா. அதனால் நம்மளே வந்து நீ காய் வந்து பறிச்சுக்க, அதுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டு நீ அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். தோராயமாக இந்த ஒரு பண்ணையிலேருந்து உங்களுக்கு விவசாய வருமானம்னு ஒன்று வரும் இல்லையா, அது தோராயமாக உங்களுக்கு எவ்வளோ வருது? அது ஓகே தானே. ஒரு டைம் ஒரு 5000 ரூபா கூட வரும்.
ஒரு தடவை ஒரு 3000 ரூபா வரும். ஒரு 14 ஏக்கருக்கு எடுக்கலாம். ஒரு ஆவரேஜாக நான் ஒரு நல்லபடியாக காய் ஏறிச்சு அப்படின்னா ஒரு 6000 ரூபா 5000 ரூபா 6000 ரூபா எடுக்கலாம். இது வந்து ஒரு நாள் கணக்குல நீங்க சொல்றீங்களா? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு இது தொடர்ந்து ரெகுலரா சில டைம்லாம் 10,000 ரூபா கூட வரும். எப்பயாவது ஒரு தடவை வரும். ஆனா நம்மளுக்கு ஒரு 4000 ஆமா அத்தி பூத்தது போல. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல சீசன் டைம்ல ஒரு 1,00,000 ரூபாய் காய் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 2வது மாசம் வந்து இங்க பாருங்க எவ்வளவு புல் முளைச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் உழவடிக்கணும், இதுக்கு மருந்து அடிக்கணும். இதுக்கு மருந்து அடிக்கிறதுனா அந்த மீன் அமிலம் அடிப்போம். மீன் அமிலம் அடிக்கிறதே வந்து ஒரு பாட்டில் 150 ரூபா வரும். இங்க ஊர்பட்ட மரம் வச்சிருக்கீங்களே? ஆமா. ஒரு இதுக்கு வந்து ஒரு 3 மரத்துக்கு அடிக்கலாம்னு வைங்களேன். ஓகே, ஒரு பாட்டில. இதுல டோட்டலா ஒரு 1300 மரம் 1200 மரம் இருக்கு. ஓகே, 1200 மரம் 1200 மரம் இருக்கு. இப்போ மீனமிலம் வாங்குறதே வந்து ஒரு செலவு தான் உங்களுக்கு. அதுவே ஒரு பெருத்த செலவு. ஆமாண்ணே. சிட்டில எல்லாம் ஸ்டுடியோ போட்டு இந்த கிச்சன் செட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டுடியோ போடாம நல்ல கிராமத்து செட்டா போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இதுல என்ன பர்பஸ்? இது ஆக்சுவலா இதுலயே என்ன சமைக்கிற மாதிரி? அதுல நின்று சமைக்கிறது, வெட்டுறது. காலையில நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 to ஒரு 8 மணிக்குள்ள ஷூட் பண்ணீங்கன்னா என்னதான் வெயில் அடிச்சாலும் வந்து கிளைமேட் இந்த இடத்துல சுத்தி சூப்பரா இருக்கும். அதனால இந்த இடத்துல காலையில ஷூட் பண்றதா இருந்தா இங்க ஒரு ஈவினிங் அந்த மாதிரி ஒரு மதிய டைம் அந்த மாதிரிலாம் போற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல ஒரு செட் போட்டு வச்சிருக்கீங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அடுப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். விறகு இந்த இதுக்குள்ள வைக்கிறதுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்க வீடியோ பார்க்கும்போது ஐயாவையே பார்த்துட்டு இருப்போம், அடுப்பை பார்க்க மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து பிரதானமா உங்களுடைய டைப் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இல்லையா? ஆமாண்ணே. முதல்ல கல்குட்டி முதல்ல கல்குட்டி அதெல்லாம் பண்ண பார்த்திருக்கேன். அப்போ வந்து அது ஏன்னா போற இடத்துலலாம் கல் தேடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தோட்டத்துல டக்குன்னு வேணா ஒரு டக்குனு போட்டு விறகு பண்ணிடலாம். ரெண்டாவது இது வந்து உங்களுக்கு இந்த கல் கூட்டி பண்றப்ப வீடியோ எடுத்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஏதாவது வதக்குறது இதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, காத்தடிக்கும், அதுக்கு பிறகு பதம் மாறிடும். அதுல எல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குல்ல. அதனால அடுப்பாவே இதுனா டக்குன்னு விறகு வெளியே எடுத்துட்டீங்கன்னா கதை முடிஞ்சது. இல்லாட்டி இன்னொன்னு நார்மல் முக்கூன் அடுப்பு இருக்கு. ஓகே, அது எங்க வேணா நம்ம எடுத்துட்டு போய்க்கறலாம்ல. அதனால அந்த அடுப்பும் யூஸ் பண்றோம். போர்ட்டபிள் உரல். இது என்ன கணக்குது? இது எப்படி செஞ்சீங்க ஆக்சுவலா? இது என்ன இது செய்யலண்ணே. இது அப்படியே ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது அப்படியே நம்ம வாங்கி இது பண்ணிட்டு. இது பாரம்பரியமா பல வருஷங்களா யூஸ் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணது. இது பாரம்பரியமா யூஸ் பண்ணதை நம்மளுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ணல, வேற ஒருத்தங்க பண்ணாங்க. நம்ம இந்த மாதிரி வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி இந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் ஆசைப்பட்டு சரி இது அடிக்கடி நம்ம இதுல வீடியோலாம் வருமே, நம்மளோட உரல் வருமே அப்படின்னு ஆனா இது பேமெண்ட் கொடுத்து அந்த மாதிரி தான் வாங்குனீங்க. இது தோராயமா எவ்வளவு கிலோ வருங்க ஆக்சுவலா? ஒரு 5 டன் வரும். 5 டன் வரும். மக்களே பார்த்துக்குங்க, 5 டன்னுக்கு வந்து உரல் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது உண்மையிலே. இது ஆக்சுவலாக நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கல்லில் இது மாதிரி உரல் பார்க்குறது இதுதான் முதல் தடவை. அதுவும் இவ்வளவு பிரம்மாண்டமாக பார்க்குறது இதுதான் முதல் தடவை. வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கடந்து வந்த கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறப்ப முதல்ல ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ரஜினி சார் படம் வந்து ரிலீஸ் FDFS எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேடி ஆறுமுகம் சாருடைய ஐயாவுடைய ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதில் சில ஏமாற்றங்கள் எங்களுக்கு இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண கமெண்ட்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் தரப்பில் அதுக்கான விளக்கம் என்ன சார்? அது நம்ம அதை எப்படி சொல்கிறதுனால அதோட அட்மாஸ்பியரும் இருக்கட்டும், நம்ம உள்ள அதில் சேர்க்கிற சமையல் ஜாமான் அந்த இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும், அதில் தேங்காய் எண்ணெய், நெய், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம எல்லா பிரியாணிலையும் வந்து நெய் சேர்ப்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்ல ஆயில் சேர்ப்பாங்களே அப்படிங்கிறத தாண்டி நம்ம அதில் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறோம். நம்ம அங்கே இருக்கிற எந்த இதுலேயுமே வந்து ரீஃபண்ட் ஆயில் கிடையாது, பாம் ஆயில் கிடையாது. சேர்க்குறது எல்லாமே நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி வீடியோல எந்த மாதிரி இருக்கோ அதே செய்முறையை தான் நீங்கள் அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஹோட்டலில் நம்ம இப்போ வரைக்கும் ஒரு பொரிக்கிறதுக்கு ஒரு மீனை சும்மா பொரிச்சு எடுக்கிறதுக்கு கூட நம்ம வந்து இந்த ரீஃபண்ட் ஆயிலோ அந்த பாம் ஆயிலோ சேர்க்க மாட்டோம். கடலெண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். பிரியாணி எல்லாமே தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி நாட்டுக்கோழி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லெண்ணெய். ஆனால் மக்கள் வந்து ஒரு சாமானியமாக எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணலாமே, இன்னொரு அவுட்லெட் கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ரேட்டில் ஒரு அவுட்லெட் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு எதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? அதுக்கு ஐடியா இருக்குண்ணே, பண்ணலாம், ஒவ்வொன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கையில் எடுத்ததை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம், நல்லபடியாக முடிப்போம், நல்லபடியாக அதை கொண்டு போவோம். அது நிறைய செலவுகள் இருக்குண்ணே. அது நம்ம சொல்லும் போது அதில் உட்காந்து அதில் எவ்வளோ வேலை இருக்குது, அதில் வந்து நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு கேள்வி வராது.
ஒரு சில தெரியாத ஆட்கள் இருக்காங்கல்ல, இதில் என்ன சேர்த்துருக்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு அந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருந்தாலே கரெக்டாக அது வந்து சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிறப்ப ஒரு சேனல் நடத்துகிறோம், அதை வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணிட்டோம், அடுத்த கட்டம் அதை வந்து ஒரு செயலாக்கப்பூர்வமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம நினச்ச அளவுக்கு ஈஸியாக இல்லையோ? இல்லைண்ணே, அது நீங்கள் எதில் வேணால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வச்சிடலாம். சாப்பாட்டிலலாம் சொல்ல வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அது கண்டிப்பாக நம்ம வழியில் கரெக்டாக தான் கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லாரையும் ப்ரைஸ் ஒன்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அடுத்தடுத்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ப்ரைஸுமே வந்து நம்ம அதை நான் சொன்னது தான், அதை வந்து கால்குலேஷன் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது. ப்ராஃபிட்டை தாண்டி தான் நம்ம அதோட தற்சமயம் அவுட்லெட்ஸ் எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் எந்தெந்த ஊரில் போயிட்டுருக்குண்ணே. அடுத்தடுத்த இன்டர்வியூலாம் கண்டிப்பாக வரும்போது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்டேட் எல்லாம் சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக இருக்குண்ணே, ஓப்பனிங் எல்லாம் இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே. ஓகே. ஸோ அடுத்த அந்த ஒரு சின்ன ஒரு தளர்வு அப்படின்னு நான் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் சொல்லியிருந்தேன். பட் அது ஒரு பெரிய ரீஓப்பனிங், ஒரு ரீஎன்ட்ரி. ஆமாம், என்ன எப்படி ஒரு கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ளேயே பார்ப்பீங்க. நல்லபடியாக கொண்டு வந்திருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். இந்த உரல் தான் அது, இது இல்ல இந்த குளவிக்கல் இந்த குளவிக்கல்ல வச்சு தான் அடிக்கிறது. நீங்க சொன்னது அந்த இது அந்த இதை அரைக்கிறது. ஓகே, இது அரைக்கிறது. இது வந்து இதுல செட் பண்ணி வச்சு இதுல அரைக்கிறது. அதுக்கு ஒரு குச்சி ஒன்று வரும். இந்த பாருங்க மக்களே, ஆக்சுவலா இப்போ எடுக்க முடியுமா? அப்பா, ஆஹா, இந்த பார்த்தீங்களா நல்ல கல்லில் இது எப்படிங்க இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் சாப்பிடணும் போலையே. நாளுக்கோ நாட்டுக்கோழி சாப்பிட்டாதான் இதையே ஹேண்டில் பண்ண முடியும் போல. ஸோ இங்கே தான் மூட்டையாக வச்சுருக்கீங்க இல்லையா சப்போட்டா? அது கீழே நல்லா அடியில் பழுத்து இருக்கான மேலாப்பில் இருக்கும், பார்ப்போம். உள்ளே இருக்கு, அது வாசம் தெரியும். இதாக இருக்குண்ணே ஓரளவுக்கு. ஆஹா, அதுவும் இன்னைக்கு தான் சப்போட்டா தோட்டத்திலே சப்போட்டா சாப்பிட்றோம், கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதான் நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நல்லா இருக்கு. இன்னும் லைட்டாக இன்னும் ஒரு நாள் ஆகும், இன்னும் ஒரு நாள் ஆகணும், ஒரு பதம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும் இல்லையா? இல்லை, கலர் இதுதானே, கலர் இதுதான். ஆனால் இன்னும் டேஸ்ட்டுக்கு வந்து இன்னும் ஒரு நாள் ஆகணும். ஆனால் சில காய்ங்க வந்து நல்ல ப்ரௌனாக இருக்குமே, அது ஹைப்ரிட். எல்லா காயுமே இருக்குண்ணே நம்மகிட்ட. இதை கிரிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, இது ராக்கெட்டு. ஓகே, அந்த இது குண்டு பேர் வந்து இன்னொரு பேர் வந்து கிரிக்கெட்டு. அதாவது மார்க்கெட்லேயே தான் பேர். ஆமாம், இந்த பேர் தான், இந்த பேரை வச்சு தான் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. ஆமாண்ணே. இதில் இன்னொன்று நல்ல பெருசாக இருக்கும், அது வந்து ஜூஸ் காயின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கொஞ்சம் பெரிய மெகா சைஸ் சப்போட்டா வரும். அதான் ஆப்பிள். நிறைய விளைச்சல் பண்ண முடியாதுல்ல அந்த பெரிய சைஸ் எல்லாம். பண்ணலாண்ணே, இந்த மரம்லாம் வந்து அதுதான் இருக்கு, பெரிய அளவில் விளைச்சல் பண்ண முடியும். அது என்ன ஒன்றுனா, இப்போ காய் பறிக்கிறாங்கல்ல, பறிக்கும் போது நம்ம அதை நார்மலாக இழுக்க முடியாது. அதை ஒன்று ஏறி பறிக்கணும், இல்லாட்டி வந்து வளைக்கட்டி விட்டு அதில் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா கீழே ரெண்டாக உடஞ்சி போயிடும். அது இவ்வளவு பறிக்கிறப்ப கொஞ்சம் சேதாரம் ஆகத்தானே செய்யும். நிறைய ஆயிரும், கால்வாசி ஆகும். இது திராட்சை கொடி. ஓ ஆமாம், இங்கே கொஞ்சம் நல்லா காய்க்கும்ல, இந்த ஏரியாவுக்கு காய்க்கும். இன்னும் காய் இப்போ தான் போட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், இன்னும் ஒரு 2 மாதம் ஆகணும் காய் வர்றதுக்கு. அப்புறம் மிளகா, கீரை வகைகள்லாம் அங்கங்கே போட்டிருப்போம். பப்பாளியுமே உள்ள ஒரு 50 மரம் இருக்குண்ணே. பப்பாளி செடி வளர்க்குறதெல்லாம் அவங்க அப்பாவோட அப்பா ஐடியா தான், பார்த்துப்பாங்க. அவர் தான் பார்த்துக்கிறார். ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற போது தான் கேட்டேன். ஆமாம். ஸோ சப்போட்டா மரங்களுக்கு இடையே பலா. ஆமாண்ணே, 1 2 அங்கங்கே வச்சுருக்கீங்க இல்லையா? 2 மரம் இருக்குது. ஓகே. இதுதான் சொன்னீங்க, அந்த 70 காய் கிட்ட காய்க்கும் அப்படிங்கிறது. எடுத்துடலாம், ஒரு வருஷத்துக்கு 70 காய் எடுத்துடலாம், 2 மரத்துலையும் சேர்த்து. அங்கே ஒரு மரம் இருக்குது. ஸோ பலா மரத்துக்கு அடுத்து வந்து மா இல்லையா? ஆமாண்ணே. அப்படியே வாழையும் போட்டு விட்டுருங்க, மா பலா வாழைன்னு கரெக்டாக முடிஞ்சிடும். போட்டுடலாண்ணே, கண்டிப்பாக போட்டுருவோம். வாழை மரமும் இருக்குண்ணே, இன்னொரு 1 ஏக்கர் தோட்டம் நம்மளுக்கு அந்த பக்கம் இருக்கு. சரி, அதுலயுமே வாழை மரம் ஒரு 7 மரம் இருக்கு. ஓகே, இது இந்த காம்பவுண்ட் இல்லாம, இது இல்லாம வேற பக்கம். ஸோ இப்போ வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்த கட்ட கனவுகள்னு நிறைய இருக்கும் இல்லையா உங்களுக்கு? வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி பத்தியான. ஆமா, அடுத்து இதெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணலான்னு ஏதோ ஒரு ஓட்டத்தில் இருப்பீங்கல்ல, இதோட நின்றுடக்கூடாது. நல்ல பெரிய அளவில் வந்து வீடியோ பண்ணணும்,
இன்னும் அதிக அளவில் பண்ணணும், இன்னும் நிறையா இந்தியா ஃபுல்லாக நிறையா சுற்றி வீடியோ எடுக்கணும். இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்து இன்னும் நிறையா மக்களுக்கு போய் நம்மளால் முடிஞ்சது எதுனா, நீ பணம் காசு கொடுத்து உதவு, துணி அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மளால் முடிஞ்சது சாப்பாடு கொடுத்து கண்டிப்பாக உதவ முடியும், மக்களுக்கு பசியாத்தணும். ஆமாம், அந்த விஷயங்கள்ல இன்னும் இந்தியா ஃபுல்லாக போய் சுற்றி பண்ணணும். ரெஸ்டாரண்ட் போடும்போதோ இல்லை அடுத்த கட்ட நகர்வுகளை பெருசாக எடுத்து காலை வைக்கிறப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறீங்க? பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்ம பாதையில் கரெக்டாக போயிட்டுருக்கோம், அது இப்போ வரைக்கும் கரெக்டாக போகுது. மரத்துக்கு வந்துட்டோம். இது எவ்வளோ மரம் வச்சிருக்கீங்க? நெட்டுக்கா வச்சிருக்கீங்களா? அப்படியே இல்லைண்ணே, இது அங்கங்கே இடையில 50 மரம் இருக்குது. 50 மரம் இருக்குது. 50 மரம் இருக்குது. தோராயமாக இங்கே எவ்வளோ மரங்கள் மொத்தமாக? எல்லா மரமும் சேர்த்தா இன்னும் ஒரு 1500 மரம் வரைக்கும். 1500 மரங்கள். அது ஒரு வெரைட்டி மாதிரி அப்பப்போ அங்கங்கே வச்சுருக்கோம். ஒரு 1500 மரம் வரைக்குமே வரும்ண்ணே. இதுலேயும் வந்து இன்னொருத்தனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. தம்பி ஒருத்தன் இருக்கான், அம்மாவோட பிறந்த அண்ணனோட பையன் கார்த்தின்னு சொல்லி. அவனுமே வந்து எடிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவன் தான் இப்போ பார்த்துக்கிறான். அப்படியே உங்களுடைய விஎஃப்எஃபோட எடிட்டர் இவர் தான்? எடிட்டர் இவர் தான். சரி சரி சரி. இவரும் பண்ணுவார், நான் பண்ணுவேன், அண்ணன் பண்ணுவாங்க, யாருன்னா 3 பேர் மாற்றி பண்ணிப்போம். எங்களால் பண்ண முடியல, எங்கேயாச்சும் நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படிங்கும்போது இவன் தான் நம்மளுக்கு பார்த்து தம்பி பண்ணுவாப்புல. வாங்க, வணக்கம். இப்போது ஒட்டுமொத்தமாக டேடி ஆறுமுகம் ஐயாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியோடு ஆரம்பித்த இந்த பயணம், இந்த நேர்காணல் வந்து உங்களுடைய பண்ணை, உங்களுடைய வாழ்வியல், உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. MCR Pure Cotton Club, formals and casual shirts.